அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி டிவி ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். இப்போ முன்னாடி வீடியோ ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டரை எப்படி செக் பண்ணுறது, அதோட பின் அவுட்டு எப்படி அதை கண்டினியூட்டி ஷார்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஷார்ட்டான ரெகுலேட்டர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, டிசி பவர் சப்ளை மூலமாக எப்படி அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டிசி பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது இது 30 வோல்ட் 5 ஆம்ஸ் இது பவர் சப்ளை. நான் இப்போ மெயின் ஆன் பண்ணிக்கிறேன். மெயின் ஆன் பண்ணால் இதில் வோல்டேஜ் செட் பாயிண்டில் இருக்கும். எல்இடியை பொறுத்தவரை சாதாரணமாக வோல்டேஜ் நம்மளே செட் பண்ணிக்கலாம். இதில் 4.0 வோல்ட் இருக்குது. இப்போ ரெகுலேட்டரை பொறுத்தவரை 5 வோல்ட் இல்லையா, நம்ம 5 வோல்ட்டு இந்த இடத்துல வோல்டேஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பிளிங்க் ஆகும். ஸோ 5 வோல்ட் வச்சுருக்குண்ணா, 5 வோல்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அது ஓகே 5 வோல்டேஜ். ஆம்பியர் டிபெண்ட் த லோடு மட்டும் தான். அதனால் ஆம்பியர் நம்ம தேவைன்னா ஒரு 3 ஆம்ஸ் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லோடு இதில் 5 ஆம்ஸ் வரை இருக்குது. நம்ம ஒரு 2-3 ஆம்ஸ் வரை வச்சுக்கலாம், ரைட்டா. தவிர நெக்ஸ்ட்டு இங்கே பட்டன் இருக்குல்ல, இதெல்லாம் சேஃப்டி பட்டன். ஓசிபி, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்ட் ப்ரொடெக்ஷன், இது ரெண்டும் ஸ்டாண்டர்டாக எப்பவுமே ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஒருவேளை ஓவர் கரண்ட் போச்சுன்னா இது ட்ரிப் ஆகிடும், இது ஆஃப் ஆகிடும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இதான் ஆன் பட்டன். ஆன் பண்ணால் இங்கே ஆம்பியர் 0.000ன்னு காட்டும். ஓகே, இங்கே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம 2-3 ஆம்ஸ் செட் பண்ணியிருக்கோம், அதை காட்டும். இப்போ நம்ம ஆம்பியருங்கிறது லோடு கொண்டு போய் அந்த ரெகுலேட்டர் கொண்டு வைக்கிறோம். அது ஷார்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த போர்டு தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஷார்ட் இருக்குது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வீடியோவில் பார்த்தோம், இந்த ரெகுலேட்டர் ஷார்ட் இருக்குது. இது ஷார்ட்டா இல்லை இது ஷார்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சால்டரிங் ஃப்ளக்ஸை எடுத்துக்கலாம். இந்த சால்டரிங் ஃப்ளக்ஸ் ஒரு ஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க. அந்த எந்த ஐசி ஷார்ட் இருக்கோ அந்த ஐசி மேலே அதை ப்ளேஸ் பண்ணிடணும். டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுலேயும் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐசி மேலேயும் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பவர் சப்ளையோட நெகட்டிவ் ப்ராப்பை நான் கிரவுண்டில், அதாவது மதர் போர்டு கிரவுண்டில் இந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல நான் டச் பண்ணிக்கிறேன். அப்படி டச் பண்ணிட்டேன். இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ரெட் ப்ராப் எடுத்து இந்த ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, நான் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது பவர் சப்ளை தெரியாது, போர்டை மட்டும் பாருங்கள். இதில் இந்த ஐசியில் ஃபஸ்ட் பின்னு தான் இன்புட் இல்லையா, ஃபஸ்ட் பின்னில் நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐசியோட தேர்ட் பின்னில் நான் ரெட் ட்ராப்பை டச் பண்ணிடுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகுதா? ஸோ இந்த ஐசி இப்போ மெல்ட் ஆகிருக்குது. ஆனால் இந்த ஐசி பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஃப்ளக்ஸ் மெல்ட் ஆகலை. அப்போ இந்த ஐசி தான் ஷார்ட்டாக இருக்கிறதுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஐசி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் ரிமூவ் பண்ணிட்டு வேறு சேம் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த பவர் சப்ளை மூலமாக நம்ம ஷார்ட்டு பார்க்குற மெத்தடு.